அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நான் முகமது நியாஸ். புத்தளம் குத்தாந்தீவு ரஹமத்துவத்தில் நீண்ட காலமாக வசித்து வருகின்றேன். அந்த வகையிலே சமூக சேவைகளோடு நல்ல காரியங்களையும் செய்து வருகின்றோம். அத்தோடு நான் முதலாக சமூக வலைத்தளமூடாக உங்களோடு இணைந்திருக்கின்றேன். என்னுடைய யூடியூப் சேனல் நியாஸ் எம்ஏ. முதல் தடவையாக வரக்கூடியவர்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று வேண்டிக் கொண்டு, அந்த வகையிலே உண்மைக்கான நேர்காணல் வரிசையிலே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் ஒரு நாடறிந்த ஊடகவியலாளர், அதே போன்று சமூக சேவையாளர். அவரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அவர் மூலம் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். அந்த வகையிலே புத்தளம் மாவட்டம், புத்தளம் பிராந்திய நியூஸ் பிரஸ் செய்தியாளர் எங்களோட நேரடியாக இணைந்திருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். வலைக்கம் இஸ்லாம் தரக்காத்து. எப்படி சுகமாகிறீங்களா? நல்ல சுகம் நியாஸ் அவர்களே. அந்த வகையிலே உங்களை பற்றிய ஒரு முழு பேருடன் உங்களுடைய அறிமுகத்தை தருமாறு வேண்டிக் கொண்டு ஆரம்பிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். யூடியூப் சேனல் அனைவர்களுக்கும் என சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் முகமது அனிஃபா அப்துல் காசிம். என பூர்வீக பிறப்பிடம் கிண்ணியாவை பிறப்பிடமாக கொண்ட நான் எனது 10வது வயதில் புத்தளம் மாவட்டத்தின் அழகிய கிராமமான கொத்தாந்தி கிராமத்தில் இங்கு என்னை எனது சிறிய தந்தை MBH மௌஜூத் அவர்கள் என்னை இங்கு வளர்த்து ஆளாக்கி, நான் கொத்தாந்தி முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் சாதாரண உயர் படித்து தற்பொழுது புத்தளம் மாவட்டத்தின் ஒரு சிறந்த ஊடகவியலராக, அதாவது நியூஸ் ஃபர்ஸ்ட் தினக்குரல் பத்திரிகையின் ஒரு ஊடகவியலராக கடமையாற்றி வருகின்றேன். எனது ஆரம்ப கல்வியை நான் கிண்ணியாவில் உள்ள அல் அக்ஸா மற்றும் அலிஹார் வித்தியாலயங்கள் கல்வி கற்று, பின்னர் கொத்தாந்தி முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் சாதாரணம் உயர்தர பரீட்சை எழுதி தற்பொழுது ஒரு சமூக சேவையாளராகவும் அத்தோடு ஊடகவியலாளராகவும் கடமையாற்றி வருகின்றேன். 1998ஆம் ஆண்டு தினக்குரல் பத்திரிகையின் ஊடாக வெளி உலகத்துக்கு வந்த நான் 2007ஆம் ஆண்டு நியூஸ் பிளஸ் சக்தி FM ஊடாகவும் 2009ஆம் ஆண்டு சக்தி டிவி ஊடாகவும் பல செய்திகளை வெளியிட்டு சமூக பிரச்சனைகளை வெளிக்காட்டி வந்திருக்கின்றேன் என்பதை அறிய தருகின்றேன். நன்றி. அந்த வகையில் உங்களுடைய குடும்பம் பற்றி கொஞ்சம் சொன்னால் நன்றாக இருக்கும். எனது குடும்பம் திருவண்ணாமலை கிண்ணியாவில் தான் எனது சொந்த மைத்திரியை திருமணம் முடித்து, எனக்கு 5 பிள்ளைகள். அதில் 2 பிள்ளைகள் திருமணம் முடித்திருக்கின்றார்கள். இன்று ஒரு மகள் இறையடி சேர்ந்து விட்டால். தற்பொழுது மகளும் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் படித்து நல்ல ஒரு பிரஜைகளாக வருவார் என்று எனது எதிர்பார்ப்பாகவே இருக்கின்றது. உண்மையிலேயே உங்களுடைய பிள்ளைகள் கஷ்டத்தின் மத்தியில் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் ஒரு சிறந்த பிள்ளையாக வர வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் வாழ்த்திக் கொண்டு, உங்களுடைய 10 வயதில் இந்த கொத்தாந்தி பிரதேசத்துக்கு கூறினீர்கள். அது சம்பந்தமாக உங்களுடைய ஆரம்பம் சம்பந்தமாக கொஞ்சம் கூறினால் நன்றாக இருக்கும். நான் 1972ஆம் ஆண்டு பிறந்தேன். அந்த வயதில் 8வது வயதில் என்னை தந்தை இறந்து விட்ட பிறகு எனது உறவினர், எனது சிறிய தந்தை MBH மௌஜூத் என்பவர் என்னை இங்க கொத்தாந்தீவு புத்தளம் மாவட்டத்துக்கு அழைத்து இங்க 3ஆம் ஆண்டிலிருந்து எனது ஆரம்ப கல்வியை கற்று எனது உயர்தரம் வரை இந்த பாடசாலையிலே கற்று தற்பொழுது ஒரு சிறந்த ஒரு தொழிலாளராக, அதாவது கொத்தாந்தி அஞ்சல் உலகத்தில் தபால் ஊழியராகவும் நான் கடமையாற்றி வருகின்றேன். அந்த காலகட்டத்தில பல்வேறு சமூக சேவைகள் ஊடகங்களுக்கு எழுதி இந்த ஆர்வத்தோடு தான் நான் தற்பொழுது ஒரு ஊடகவியலாளராக இருக்கின்றேன். பலரும் எனக்கு இவ்வாறான ஒத்துழைப்புகளை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இங்க இருந்து படித்து பின்னர் திருமணம் முடித்து இப்போ எனக்கு 53 வயதாகின்றது. எனது ஊடக சேவை என்பது ஒரு 25 வருடங்களை பூர்த்தியாகி இருக்கின்றேன். அந்த வகையில ஒரு வெள்ளி விழாவை கண்டிருக்கின்றேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற ஒரு ஊடகவியலாளர் என்றுதான் என்னை கூற வேண்டும். நியூஸ் டெஸ்டின் ஊடாக தற்பொழுது 20 வருட பூர்த்தியை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றேன். தினக்குரல் பத்திரிகையில் அதிகமான செய்திகள் எழுதி சமூக பிரச்சனைகள் தொடர்பாகவும் நியூஸ் டெஸ்ட் ஊடாக பல்வேறு சமூக பிரச்சனைகள் ஊடாகவும் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த வகை அது நான் சந்தோஷம் அடைகின்றேன். அதே போல தேர்தல் காலங்களில் நீங்கள் எதிர்கொண்ட கஷ்டங்கள், விளைவுகள், அது சம்பந்தமாக கொஞ்சம் சொல்லாக நன்றாக இருக்கும் நான் நினைக்கிறேன். பல பிரச்சனைகள் இருக்கின்றது. நாங்கள் செல்லும் பொழுது
தேர்தல் காலங்களில் முன்னெடுத்து கொண்டு வாக்குகளை அளிப்பதற்கு வருவார்கள். பலர் கஷ்டத்துக்கு மத்தியில் வருகிறார்கள். அந்த நேரத்தில் கஷ்டமாயிருக்கும். அவர்களை பார்த்து எங்களோட செய்திகளை நாங்கள் விழுப்புறத்துக்காக அனுப்புவோம். அந்த வகையில் அந்த முன்னிலையில் இருந்து செய்திகளை சேகரிக்கும் பொழுது பாதுகாப்பு படையினர் எம்மை மிரட்டுற சந்தர்ப்பம் இருக்கின்றது. அந்த இடத்தில் நாங்கள் அதை சுமான முறையில் அவருடன் கதைத்து அந்த செய்திகளை எழுதி வருவோம், அனுப்பியிருக்கிறோம். அந்த களத்திலிருந்து பல்வேறு சவாலுக்கு மத்தியில் செய்திகளை அனுப்பியிருக்கின்றோம். குறிப்பாக 2004ஆம் ஆண்டு வட மத்திய மாகாண தேர்தல், இந்த தேர்தல் களத்தில் நியூஸ் டெஸ்டின் ஊடாக நான் சென்றிருந்தேன். ஏனைய நியூஸ் டெஸ்ட் சிரச மற்றும் MTV இந்த சேனலில் அங்கு அலுவலக செய்தியாக கொண்டிருந்தார்கள். இந்த வகையில பல்வேறு சவாலுக்கு மத்தியில் தான் அந்த செய்திகளை நாங்கள் சேகரித்து உடனுக்குடன் செய்திகளை அனுப்பியிருந்தோம். அங்கும் பல்வேறு இன்னல்கள் அந்த காலத்தில் கெடுபிடியான காலங்களில் இந்த செய்திகளை சேர்த்திருக்கின்றோம். புத்தளம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் பல பகுதிகளுக்கு சென்று நேரடியாக சென்று செய்திகளை சேகரிப்போம். வரிசையில் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாதுகாப்பு படையினர் வருவார்கள். கட்சிகளுக்கு இடையில் பிரச்சனைகள் ஏற்படும். இந்த காலகட்டத்திலும் தைரியமாக களத்தில் இருந்து செய்திகளை சேகரித்து வந்தேன் என்பதில் நான் ஆடம்பமாக சொல்லியிருக்க விரும்புகின்றேன். நன்றி. அதே போல ஆரம்பத்தில் அச்சு ஊடகம், இலக்கிய ஊடகம், தற்போது சமூக வலைத்தளம் சம்பந்தமா ஏதாவது உங்கள் ஒரு கருத்துக்களை சொல்ல முடியும்? சமூக வலைத்தளங்கள் என்பது எல்லாவற்றான செய்திகளை உண்மை என்று சொல்ல முடியாது. குறிப்பாக எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் என்பதும் பொழுது ஒரு செய்தியை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரியும் தொடர்பு கொண்டு அதை உறுதிப்படுத்த வேண்டும். உதாரணமாக ஒரு விபத்து ஏற்பட்டால் அந்த நேரத்தில் சம்பந்தப்பட்ட இடத்தில் உள்ள போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொண்டு இது எந்த நேரத்தில் எத்தனை மணிக்கு எங்கு எப்போது என்ற கேள்வியோடு எத்தனை பேர் காயமடைந்தார்கள், எத்தனை பேர்கள் மரணித்தார்கள் என்று உறுதிப்படுத்தித்தான் அந்த செய்தியை ஒளிபரப்பார்கள். சில சமூக ஊடகங்கள் நீங்கள் குறிப்பிடுகின்ற போது சமூக ஊடகங்களில் அவ்வாறான பொறுப்பற்ற முறையில் தான் அந்த செய்திகள் வெளிவருகின்றது. அதை அது உண்மைத்தன்மை என்று கூற முடியாது. ஏனென்றால் ஒருவரின் ஊடாக அது கேட்கப்பட்டது. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீரை விசாரிப்பது உண்டு என்பதுதான் உண்மையான கருத்து. அந்த வகையில் இது யாரோ மூன்றாவது நபர் ஊடாக அது கிடைப்பதுதான். அதனால் சமூக ஊடகங்களில் வருகின்ற செய்திகள் உண்மை அற்றது என்று சொல்ல வரவில்லை. சிலது உண்மையாக இருக்கும், சிலது பொய்யாகவும் இருக்கும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கின்றது. அதே போல கொத்தாந்தீவு பகுதியில் நீண்ட காலமாக வசித்து வரக்கூடிய நீங்கள், கொத்தாந்தீவு உங்களுக்கு இந்த நேரத்தில் யாருக்கு நீங்க நன்றி கடன் பட்டிருக்கிறீர்கள், யாருக்கு இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த இருக்கிறீர்கள்? எனவே சிறிய தந்தை MH மௌஜூத் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினர்களுக்கும், எனது உறவினர்கள், எனது நண்பர்கள், எனது சகோதரர்கள் இவ்வாறு பலரும் எனக்கு உதவி செய்தார்கள். அயல் கிராமங்களில் இருக்கின்ற பலரும் இந்த ஊடகங்களில், அதாவது கலை நிகழ்ச்சிகள், ஆரம்ப காலத்தில் எமது பாடசாலையில் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்தவர் அமரர் K. சிற்சங்கராஜா ஆசிரியர் என்பதும் அவரின் ஊடாகத்தான் இந்த கலைத்துறையில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அத்தோடு RSH புஷ்பராஜா அவர்கள், உடப்பை சேர்ந்த வீரசொக்கன் அவர்கள், இவ்வாறு பலர். அதோடு புத்தளம் மாவட்டத்தில், புத்தள நகரில் சிந்தியா கலை இலக்கிய வட்டம் என்று ஒரு அமைப்பு இருந்துச்சு. அதனூடாகவும் இந்த ஊடகத்துறைக்கு வருவது காரணமாக இருக்கின்றது. பலரும் இவ்வாறான உதவிகள் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தோடு எங்களோட இந்த அழைப்பை ஏற்று வருகை தந்து அவருடைய கால நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்து கொண்ட புத்தளம் மாவட்ட பிராந்திய செய்தியாளர் காசிம் அவர்களுக்கு எங்களுடைய யூடியூப் சேனல் வாயிலாக நன்றியை தெரிவித்தவனாக, மீண்டும் இன்னும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உண்மைக்கான ஒரு நேர்காணல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து சலாம் கூறி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. நண்பர் நியாஸ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற இந்த நேரத்தில்